ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வருடத்திற்கான செலவுகளுக்கு எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வருடங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது ஒரு 5 வருடம் கழித்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஆகக்கூடிய செலவுகளுக்கு சேமிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோ வந்து நான் சொன்ன மாதிரி வருடத்திற்கான செலவுகளுக்கு எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வருடத்திற்கான செலவுகளை நம்ம லிஸ்ட்டு போடணும். இப்போ வருடத்திற்கான செலவுகள் அப்படிங்கிறது நம்ம வந்து காமனாக சொல்கிறது பொங்கல், தீபாவளி, வெட்டிங் டே, பர்த்டே, அப்புறம் ஃபேமிலி ஃபங்க்ஷன் வேறு ஏதாவது வருது அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான சேமிப்புகள் இருக்கும். ஒவ்வொரு விதமான செலவுகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன செலவுகள் வருஷத்துக்கு ஒரு முறை 2 வருஷத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடிய செலவுகளை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, வருஷத்தில் ஏதாவது புதுசாக ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ வந்து இந்த தீபாவளியில் நான் வந்து சோபா வாங்கணும்னு நினைக்கிறேன் அல்லது ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு புது பொருள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, வருடத்திற்கான செலவு அப்படின்னு சொல்லி முன்னாடியே அதை வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது கோல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும். வருடத்திற்கான செலவுகள் அப்படிங்கிறது வரும்பொழுதே அந்த கோலையும் அதுக்குள்ளே கொண்டு வந்துடணும். அப்போ தான் வந்து அதற்கான சேமிப்புகளை நம்ம தொடர்ந்து பண்ண முடியும். இப்போ வந்து இந்த வருஷத்தில் நான் மொபைல் வாங்க போகிறேன், இந்த வருஷத்தில் பைக் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதற்கான பணத்தை நம்ம சேமிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எளிதாக நம்மளுடைய செலவை வந்து செய்ய முடியும். இப்போ ஆசைகள் என்பது முயற்சி செய்ய வைக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா எதுவுமே எனக்கு வேண்டாம், எதுவும் எந்த ஆசையும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இருக்கிற ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன ஆக மாட்டோம் அப்படின்னா மூவே ஆக மாட்டோம். ஏன்னா ஆசை அப்படின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அதற்கான முயற்சிகளை நம்ம செய்து அதை அடைவதற்கான முயற்சிகளையும் நம்மளுடைய ஸ்டெப்பையும் அடுத்தடுத்து நம்ம எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஆசைப்பட்டுட்டு அதை வந்து செய்யறதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான். இதில் வந்து 1 வருஷம் 5 வருஷம் இதில் வந்து உங்களுக்கு எந்த வருஷத்துக்குள்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள். இப்போ வந்து வருடத்திற்கான செலவுகளுக்கு நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது நம்ம வந்து செப்பரேட் அக்கௌண்ட்டில் போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சிடணும். ஏன்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது அந்த வருஷத்துலையும் செலவாகலாம், அடுத்த வருஷத்துலையும் செலவாகலாம். இந்த செலவு அப்படிங்கிறது எப்போ வேணாலும் வரும். அதனால் எப்போவுமே நம்ம வந்து செலவுகளுக்காக சேமிப்பை தொடங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டை சேமிக்கிறது ரொம்பவும் அவசியம். அதனால் அதை வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூல் ஃபீஸ் வந்து காலேஜ் ஃபீஸோ கட்டுவோம் இல்லைங்களா, அந்த செலவுகளுக்கு கண்டிப்பாக ரெக்கரிங் டெபாசிட் அதாவது ஆர்டி வந்து போடுங்க. இந்த ஆர்டி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்க அப்படின்னா 5 வருஷம், அதனால் பேங்க்கில் போடுங்க. ஒரு 6 மந்த்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து 6%லேருந்து 7% வரைக்கும் வட்டி வேறு கிடைக்கும். கண்டிப்பாக இது வந்து ரெகுலராக நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட்டை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவும் எளிதாக போயிடும். அடுத்தது வந்து எஸ்ஐபியில் முடிஞ்சவங்க போடலாம் அப்படிங்கிறத என்னுடைய சஜஷனாக சொல்கிறேன். இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஷேர் மார்க்கெட்டை ஓரியன்டாக போடக்கூடிய ஒரு சேமிப்பு தான். ஏன் இதை வந்து செலவுகளுக்காக நான் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ் கழித்து ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கலாம், அல்லது வந்து வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறத இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 12% 15% வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான். பட் வந்து 6%லேருந்து 7% அப்படிங்கிறதுக்கு 12%லேருந்து 15% அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. அப்படியே டபுளாக கிடைக்குது. அதனால் ஒரு 5 வருஷம் வரைக்கும் இந்த பணம் எனக்கு தேவைப்படாது, அதுக்கப்புறம் தான் இது எனக்கு தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபி பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. பட் நானும் அப்பப்போ வந்து போட்டுகிட்டே தான் இருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பணம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பணத்தை அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. டீ ஸ்நாக்ஸுக்கு நம்ம வந்து ஒரு வீக்கெண்ட் வெளியில் போகிறோம் அப்படின்னா ஒரு 1000 ரூபா 500 ரூபா செலவு பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பணத்தை மட்டும் நம்ம போடுற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு 500 ரூபாயிலிருந்து நீங்கள் மாதம் மாதம் போடுற மாதிரி பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 வருஷம் கழிச்சு உங்கள் கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் வந்து உங்களுடைய செலவுகளுக்காக நீங்கள் வந்து சேமிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சேவிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தீபாவளி, பொங்கல், நியூ இயர், கிறிஸ்மஸ் இப்படி வந்து வரும் இல்லைங்களா. இது எவ்வளோ நாளைக்குள்ளே அது வருது, அதுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு அதற்கான சேமிப்புகளை நீங்கள் வந்து எத்தனை மாதங்கள் சேமிக்க போகிறீங்களோ அதால் டிவைட்
பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து தீபாவளிக்கு இப்போ வந்து அடுத்த மாதமே வரப்போகுது இல்லைங்களா, அப்போது ஒரு மாதத்தில் பெருசாக நம்மளால் சேமிக்க முடியாது. பட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 6 மந்த்தாவது எடுத்துக்கிட்டு 6 மாசத்துல நம்ம வந்து தீபாவளிக்கான செலவுகளுக்கு, பொங்கலுக்கான செலவுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து பிரிச்சு ஒவ்வொரு மாசமும் சேமிக்கிறதுக்கு நம்ம வந்து ம் அ பழகிட்டோம் அப்படின்னா, அந்த தீபாவளி, அந்த பொங்கல் அப்படிங்கிறது நமக்கு வந்து பெரிய சிரமமா இருக்காது. அந்த செலவுகள நம்ம வந்து ஈஸியா பண்ணிட முடியும். இது வந்து 12 மாதமும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து வைக்கிற மாரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இது இல்லாம வேற என்ன விதங்கள்ல நம்ம வந்து சேமிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இயர்லி ஒன்ஸு செலுத்தக்கூடிய டாக்ஸு, வாட்டர் பில்லு, கேபிளு. இப்போ எங்க வீட்ல வந்து நான் வந்து கேபிள் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, 2999 சாரி அப்படிதான் நினைக்கிறேன். 3000க்குள்ள நான் வந்து போட்டேன். இது வந்து 1 இயர்க்கு அப்படிங்கும்பொழுது எனக்கு வந்து இது பெனிஃபிட்டா தெரிஞ்சுச்சு. ஒவ்வொரு மாசமும் நம்ம வந்து கட்டாம, நம்ம வந்து அப்பவே கட்டுற மாரி 2999 அப்படிங்கிறது ஆஃபரா, அதாவது 1 பேக்கேஜா நம்ம எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அ ச 2600 தான் வந்துச்சு. இதில ஒரு 400 வரைக்கும் நம்மளால சேவ் பண்ண முடிஞ்சுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இந்த மாதிரி வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வீட்டு வரி கட்டுவோம். அப்புறம் வந்து தண்ணி வரி கட்டுவோம். அப்புறம் வந்து வாட்டர் பில் வந்து பே பண்ணுவோம். இந்த மாரி வருஷம் வருஷம் நம்ம வந்து செய்யக்கூடிய செலவுகள நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ, அத வந்து 12ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அமௌண்ட் வருதோ, அத வந்து மாத பட்ஜெட்ல மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு, அத வந்து அந்த மந்த்ல நம்ம இப்ப எங்க வீட்லலாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஏப்ரல்ல வந்து நம்ம பே பண்ணுவோம். அகாடமிக் இயர் முடிஞ்சு. அ அப்போ வந்து அதுல செலுத்துற மாதிரி நாங்க வந்து 1 வருஷத்துக்கு அத வந்து டிவைட் பண்ணி, சேவ் பண்ணி அத வந்து ஈஸியா கட்டிட்டுருக்கோம். இதவும் நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது இது இல்லாம பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வீடுகள்ல ரிப்பேரிங் ஒர்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். அதே மாரி மெயின்டனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்றதா இருக்கலாம். அல்லது வந்து அ வேற ஏதாவது பைப் ஏதாவது ரிப்பேர் ஆகுது. இல்லன்னா வந்து தண்ணி வராம இருக்கும். மோட்டர் ஏதாவது ரிப்பேர் ஆகும். இந்த மாரி ஏதாவது நம்மளுக்கு வந்து மெயின்டனன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயின்டனன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அ கா இது விஷயத்த நம்ம வந்து ஒதுக்கீடு செய்யணும். மாசம் மாசம் அதுலேருந்து கொஞ்சம் நம்ம வந்து அமௌண்ட் எடுத்து வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு எப்பவாவது ஒரு இந்த மாரி ஒர்க் வரும்பொழுது, அந்த பணத்த எடுத்து நம்ம ஈஸியா என்ன பண்ணிட முடியும், செலவுகள பண்ணிட முடியும். கண்டிப்பா இதையும் வந்து பட்ஜெட்ல ஒதுக்குங்க. ஆ இப்போ வந்து லைட் மாத்துறதா இருக்கலாம். இந்த மாதிரி பைப் மாத்துறது, லைட் மாத்துறது, இல்லன்னா ஃபேன் வந்து ரிப்பேர் ஆகி மாத்துறது, இந்த மாரி செலவுகளுக்கு கண்டிப்பா நம்ம கையில பணம் இருக்கிற மாரி நம்ம வந்து மாதம் மாதம் எடுத்து வச்சு சேமிப்பு பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நான் வந்து இதில கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நகை சீட்டு வந்து போட்டு நகை வாங்குறது அப்படிங்கிறது நம்ம வந்து கமிட்மெண்ட்டா பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து தொடர்ந்து வந்து நகை சீட்டு போட்டு நம்ம வாங்குவோம். அதனால கண்டிப்பா இதுவும் ஒரு செலவு. இது வந்து சேமிப்பு தான். பட் நம்மளுடைய அ வருமானத்திலிருந்து குறிப்பிட்ட அளவு செலவ நம்ம வந்து தங்கத்தகா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒதுக்கீடு பண்ணி பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் வந்து வருஷத்துல இவ்வளோ பவுன் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சுட்டு நீங்க வந்து சீட்டு போட்டு நகை வாங்குறதா இருக்கலாம், அல்லது கோல்டு பீஸு, பாரு, காயின் எது உங்களுக்கு வந்து நீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா இதையும் ஒரு செலவாக நினைத்து நம்ம வந்து சேமிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் வீட்ல வந்து காரு, பைக்கு இதெல்லாம் வச்சிருப்போம். அதுக்கு வந்து அந்தந்த வருடத்துல நம்ம வந்து இன்சூரன்ஸ் கரெக்ட்டா பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது அமௌண்ட்டு, அப்புறம் வந்து மெயின்டனன்ஸ்க்காக இயர்லி ஒன்ஸோ, 6 மந்த் ஒன்ஸோ அத வந்து கரெக்ட்டா நம்ம வந்து ப்ராப்பரா மெயின்டனன்ஸ் பண்ணுனா மட்டும் தான், அது வந்து பெரிய செலவ வந்து வைக்காம இருக்கும். அப்படி இருக்கிறப்போ, அதுக்கு வந்து ஒரு ரூ. 3000லேருந்து ஒரு ரூ. 5000 வரைக்கும் செலவாகுது அப்படின்னா, அத ஒவ்வொரு மாதமும் மாத பட்ஜெட்லேருந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதற்கான செலவுகளுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியா செலவு பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பர்த்டே, வெட்டிங் டே. அப்புறம் அது இல்லாம உங்க வீடுகள்ல வேற ஏதாவது விசேஷங்கள் இருக்கு அப்படின்னா, ஸ்பெஷல் டே இருக்கு அப்படின்னா, அத வந்து டார்கெட்டா வச்சுக்கிட்டு, இப்போ என்னுடைய பர்த்டே அப்போ வந்து நான் வந்து கையில வந்து உங்களுடைய செலவுகளுக்கா இருந்தாலும் சரி, அல்லது வந்து மணி சேவிங் சேலஞ்ச் மாரி பண்ணி, அந்த சமயத்துல நான் இந்த விஷயத்த செய்ய போறேன். இத நான் பண்ணிடுவேன். அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டா வச்சுக்கிட்டு, அதற்கான செலவுகளுக்கும் வேற ஏதாவது செய்றீங்க அப்படின்னா, அதையுக்கான அமௌண்ட்டையும் நீங்க சேவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா டார்கெட் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அதுல வந்து அந்த ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறது வந்து கோல்டா இருக்கலாம், அல்லது கேஷா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது உங்களுடைய நீட்ஸா இருக்கலாம், மொபைலா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு, அத வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரியான சேமிப்ப கண்டிப்பா பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஒரு கிஃப்ட் வந்து நம்ம வெட்டிங் டேக்கோ, பர்த்டேக்கோ குடுக்குறோம் அப்படின்னா, அது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட்டா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு பர்த்டே கிஃப்ட் குடுக்குறோம். லேடீஸா இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு டெய்லரிங் மிஷின் குடுத்தோம் அப்படின்னா, நெறைய அதில பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு டைம் கிடைக்கும்போது ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஒதுக்குனாலேயும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு, ஓரம் அடிக்கிறது, மேல் தையல் விடுறது, இதெல்லாம் நம்மளே பண்ணிக்க முடியும். இதற்கான பணத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சேவ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த கிஃப்ட் பண்ணும்போது, இத வந்து நம்ம மைண்ட்ல வச்சுட்டு, இந்த மாரி யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டா வந்து நம்ம பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம்.
பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஷாப்பிங் அப்படிங்கிறது இயர்லி ஒன்ஸோ அல்லது ட்வைஸோ, த்ரைஸோ நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்கு கண்டிப்பா பணத்த சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணாயிடுச்சு. பட் மாசம் மாசம் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சிலர்லாம் வந்து பண்ணிட்டுருப்பாங்க. பட் வந்து அது வந்து வருமானம் வந்து கூடுதலா இருக்கிறவங்களுக்கு தவறு கிடையாது. பட் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கிற நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு வந்து மாசம் மாசம் செலவு பண்ணோம் அப்படின்னா, அது வந்து நெறைய நம்மளுக்கு வந்து வீண் விரயம் வந்து ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி வீட்டுக்கு இத வாங்குறேன், அத வாங்குறேன், நான் இத மாத்த போறேன், அத மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம வந்து வாங்கக்கூடாது. அ எப் இதையுமே பார்த்தீங்கன்னா 6 மந்த் ஒன்ஸோ அல்லது இயர்லி ஒன்ஸோ மட்டும் தான் நான் வாங்குவேன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நீங்களே டிசிப்ளினா அத வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும்போது தான் நம்மளுக்கு செலவுகள் குறையும். சேமிப்புகள் வந்து கண்டிப்பா அதிகரிக்கும். அதேமாரி ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸு, பெர்சனல் கேர் அப்படிங்கிறதும் வந்து நம்ம வந்து அதையும் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கான செலவுகளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கும் நம்ம வந்து கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து எதேதோ செய்வோம். பட் வந்து பெர்சனல் கேர் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கு லேடீஸ்க்கு. பட் இருந்தாலும் நம்மளுக்கான கேரிங்க நம்ம தான் குடுத்துக்கணும். அதே இல்லாம, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கில் வந்து எப்படி இருக்கோ, அத வந்து டெவலப் பண்றதுக்கான இப்போ ஆன்லைன் கோர்சஸ்லாம் நெறைய போயிட்டுருக்கு. அந்த மாரி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுடைய ஸ்கில்ல வந்து டெவலப் பண்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது இல்லாம ஷாப்பிங் இல்லாம இப்போ என்டர்டெயின்மென்ட் இருக்கும். டூர் போணும்னு நெனைப்போம். அல்லது கோவிலுக்கு வருஷத்துல 1 முறையோ, 2 முறையோ போணும்னு நெனைப்போம். இதுக்கு எல்லாத்துக்குமே அப்படி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மாதம் மாதம் பட்ஜெட் போடும்பொழுது, இந்த செலவுகளுக்கெல்லாம் தனித்தனியாக நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அமௌண்ட்ட சேர்த்து வச்சு ஒரு 6 மாசத்துக்கு 1 முறையோ, வருஷத்துக்கு 1 முறையோ இந்த மாதிரியான செலவுகள கண்டிப்பா இத சேர்த்து வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க டிசைட் பண்ணிட்டு சேமிப்பு பண்ணிட்டு செலவுகள பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது வந்து பெரிய விஷயமா இருக்காது. இதுல சொல்லியிருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கும் இருக்கலாம், 2 வருஷத்துக்கும் இருக்கலாம், 5 வருஷத்துக்கும் இருக்கலாம். உங்களுக்கு வந்து எப்பல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறன்னு தோணுதோ, அதுக்கு தகுந்த மாரி கண்டிப்பா இத வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இப்ப வருடத்திற்கான செலவுகளுக்கு நாங்க வந்து என்ன பண்றோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். இது இல்லாம வேற ஐடியாஸ் வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கு தெரியுது அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் நான் வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.